துளாராசியை எடுத்துக்கொள்வோம். நிறைய விஷயங்களில் துக்கத்தையும் துன்பங்களையும் சுமந்து கொண்டிருந்த துளாராசிக்காரர்கள் தூள் கலப்புவதற்குன்னே இந்த நவம்பர் மாதம் ரெடியாக இருக்கிறது. நான் ரெடி, நீங்கள் ரெடியா அப்படின்னு கேட்பது போல் இது நாள் வரைக்கும் இவங்க ராசியாதிபதி இவங்களுக்கு 12ஆம் இடத்தில் விரயம் நீசம் அப்படிங்கிற அமைப்பில் சம்பாதிச்சோம். ஆனால் எங்கே செலவு பண்ணினோம், எதுக்கு செலவு பண்ணினோம் அப்படிங்கிறதே தெரியாத அளவுக்கு மேலும் மேலும் இவர்கள் செலவுகளை செய்து கொண்டு இருந்தார்கள். இனிமே விட்டதை நம்ம பிடிக்கணும் அப்படிங்கிற அமைப்பில் இவர்கள் தீவிரமாக இறங்கி விடுவார்கள். ராசியாதிபதி ராசியில் ஆட்சி, இது ராசி கேந்திரம், சுக்கிரன் அங்கு ஆட்சி அப்படிங்கிறது மாளவிகா யோகம் அப்படிங்கிற அமைப்பிலும் இவங்களுக்கு உபஜயஸ்தானாதிபதி இங்கு குரு பகவான் 10ஆம் இடம் சொல்லக்கூடிய தசம கேந்திரத்தில் ஆட்சி உச்சம் அப்படின்னா அதற்கு ஹம்ச யோகம் அப்படிங்கிற அமைப்பில் 2 ராஜ யோகங்கள், அதாவது பஞ்சமகா புருஷ யோகத்தில் வரக்கூடிய யோகமாக இருக்கிறது.